அதாவது திமுக அதிமுக கூட்டணியா பலமாயிட்டு இருக்காங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நகைச்சுவை தான். அது டிடிவி தினகரன்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் மக்களால் ஏற்கப்படாத ஒரு தலைவர் தான். ஸோ இந்த மாதிரி லெட்டர்பேடு கட்சிகளும் ஒரு நபர் கட்சிகளும் ஒரு கூட்டணியில் இருப்பதால் என்ன பிரயோஜனம்? இப்போ தேமுதிகவால் திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பலம் கூடிடுச்சா? விஜய் வந்ததுக்கு அப்புறமா தான் இப்ப காங்கிரஸ் வந்து விஜயை காட்டி பேரம் பேசுறாங்க அப்படின்றதும் நடந்துட்டு இருக்குல்ல சார். காங்கிரஸ் நம்ம பக்கம் இருந்தா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. விஜய் ஏதோ எந்த கூட்டணி கட்சியும் இல்லாம ஒரு தனித்து விடப்பட்டு இருக்கிறார் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு அன்னைக்கு விஜய் போட்ட அந்த அஸ்திரம், அந்த கன்னி வெடி இன்னைக்கு வெடிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைய பொறுத்தக்க அரசியலில் வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து ஒரு செல்லாத காசு. ஓபிஎஸ் உடைய ஒரு ஃபீமேல் வெர்ஷன் தான் சசிகலா. பீகார்ல இந்த 10,000 போட்டா மாதிரி இந்த 5,000 2026 மக்கள் மனசுல ஒரு எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 5,000 கிடைச்சதுனால அவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இதுக்கு பின்னால இருக்கிற அரசியல் வந்து நிச்சயமா தெரியும். விஜய் அவர்களுடைய வருகை முதல்ல பாதிச்சதே வந்து சீமானதா? சீமானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்த தேர்தலில் கொடுக்கும். சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலை ஒரு வியாபாரத்துக்கான நேரமாக தான் பார்க்குறாரு. இன்னுமும் இளைஞர்கள் சீமான் பின்னாடி இல்லைன்றதை நம்ம மொத்தமா சொல்லிட முடியாது. இது எல்லாமே இந்த 2026 தேர்தலில் மாறப்போகுதுங்கிறது என்னுடைய அனுமானம். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் பிஸ்மி. வணக்கம் சார். வணக்கம்மா. விஜய்க்கு வந்து எந்த ஒரு கூட்டணியும் முடிவு ஆகல. இப்ப மற்ற கட்சிகள் இந்த கூட்டணி பேச்சு ரொம்ப அதிகமா பேசப்பட்டு இருக்கு. தேமுதிக யார் பக்கம் போவாங்க அப்படின்னு நீண்ட காலமா ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அது வந்து இப்ப திமுக கிட்ட போயிட்டாங்க. இப்ப ரெண்டு திமுகவும் சரி அதிமுகவும் சரி கூட்டணியா ஓரளவுக்கு பலமாயிட்டு இருக்காங்க. இப்ப தாவேக்கா தனிச்சு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல சார். அதாவது திமுக அதிமுக கூட்டணியா பலமாயிட்டு இருக்காங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நகைச்சுவை தான். அதிமுக கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பாஜக இருக்கு. பாஜக இருப்பதாலேயே மக்களுடைய வாக்குகள் வந்து அந்த கூட்டணிக்கு கிடைக்காது. பாஜக இருப்பது அதிமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலவீனம். அதுக்கடுத்து அமமுகலாம் ஒரு லெட்டர்பேடு கட்சி. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க பின்னால் வந்து இந்த முக்குலத்தர் சமூகம் திரண்டு நிற்கிற மாதிரி இவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணி பேரம் நடத்தி அவங்க அதுக்குள்ளார போகிறாங்க. அதனால் எனக்கு தெரிந்து டிடிவி தினகரன்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் மக்களால் ஏற்கப்படாத ஒரு தலைவர் தான். என்ன அதே மாதிரி இன்றைக்கு பாமக இவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய லட்சியம் கொள்கையெல்லாம் கிடையாது. பாமக துவங்கியதிலிருந்து இன்று வரை அந்த கட்சிக்கு ஒரே கொள்கை தான். எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டை எத்தனை வேணாலும் கம்மி பண்ணிங்க, ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்துருங்க. ஏன்னா அதுதான் கொல்லைப்புறம் வழியாக பாராளுமன்றத்துக்கு செல்கிற வழி, எளிய வழி, ஷார்ட்கட்டு. அந்த பதவி அன்புமணிக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கணும். இதுதான் இந்த கட்சியின் நோக்கம், பாமகவுடைய நோக்கம், அன்புமணியினுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் அந்த கட்சி இன்றைக்கி அந்த கூட்டணிக்குள்ளே போயிருக்கு. இன்றைக்கி பாமகவே இரண்டாக பிளவுபட்டு நிற்குது. கட்சியினுடைய நிறுவனர் ராம்தாஸ் ஒரு பக்கம் இருக்கார். இன்றைக்கு கட்சியை கைப்பற்றிய அன்புமணி ஒரு பக்கம். அதனால் அதுவும் அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வாசனுடைய கட்சி, அந்த கட்சி பேர் கூட எனக்கு ஞாபகத்தில் இல்லை, அது ஒரு நபர் கட்சி தான். ஸோ இந்த மாதிரி லெட்டர்பேடு கட்சிகளும் ஒரு நபர் கட்சிகளும் ஒரு கூட்டணியில் இருப்பதால் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. ஒரு அரசியல் கூட்டம் நடத்தும் போது திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு எல்லாரும் கையை தூக்கிக்கிட்டு நிற்பாங்க. ஏன்னா மனித சங்கிலி மாதிரி. அன்னைக்கு அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃப்ரேம்க்கு நல்லா இருக்கும், ஒரு 10 பேர் நிற்கிறது. அதை தவிர இந்த லெட்டர்பேடு கட்சிகளால் எந்த பிரயோஜனமே இல்லை. அதுக்கப்புறம் திமுக கூட்டணிக்கு வந்தீங்க அப்படின்னா அங்கும் கூட இன்றைக்கி தேமுதிகவெலாம் உள்ளே வந்திருக்கு. இப்போ தேமுதிகவால் திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பலம் கூடிடுச்சா? 60% வாக்குகள் வச்சிருக்கிற அந்த கட்சிக்கு இந்த தேர்தலில் நின்று இருந்தாங்கன்னா அது கூட கிடைச்சிருக்காது. இப்போ ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் இறப்புக்கு அப்புறம் விஜயகாந்த் இருந்த போயே அந்த கட்சிக்கு செல்வாக்கு இல்லை. இன்னைக்கு விஜயகாந்த் இறந்துட்டாரு. முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விஜயகாந்துக்கு ரசிகர்கள் இருக்காங்க, விஜயகாந்துக்கு அபிமானிகள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே தேமுதிகவுக்கு ஓட்டு போடுவாங்களான்னா சந்தேகம்தான். என்ன காரணம் அப்படின்னா, தேமுதிக விஜயகாந்தை வச்சு அவங்க குடும்பத்தினர் பண்ணுகிற விஷயங்கள் மீது விஜயகாந்துடைய அபிமானிகளுக்கே ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் விஜயகாந்துக்கு எத்தனை ரசிகர்கள் இருக்காங்கன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அப்படி இருக்கும்போது ஏன் தேமுதிக ஒரு தேய்ந்து போன திமுகவா, 60% வாக்கு வங்கி வச்சிருக்கிற கட்சியா ஏன் மாறுச்சு? அப்போ ஏன் விஜயகாந்த் ரசிகர்கள்லாம் ஓட்டு போடல? ஓட்டு போடலைங்கிறது தான் உண்மை. புரியுதா இல்லையா? அதனால் அந்த கட்சியினாலும் திமுக கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு வந்துருச்சு, அல்லது வந்து ஒரு பெரிய
பலம் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் மற்ற இடதுசாரிகள்லாம் இருக்காங்க, காங்கிரஸும் இருக்காங்க. காங்கிரஸுக்கும் இங்கே வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கியெல்லாம் கிடையாது. அது ஒரு பாரம்பரியமிக்க கட்சி, ஒரு பிராண்டு, அவ்வளவுதான். அதை தாண்டி அந்த கட்சிக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது. காங்கிரஸ் நம்ம பக்கம் இருந்தால் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. அதனால் இந்த கூட்டணி கட்சிகளை வைத்து விஜய் ஏதோ எந்த கூட்டணி கட்சியும் இல்லாமல் ஒரு தனித்து விடப்பட்டு இருக்கிறார் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்ததுக்கு அப்புறமா தான் இப்ப காங்கிரஸ் வந்து விஜயை காட்டி பேரம் பேசுறாங்க அப்படின்றதும் நடந்துட்டு இருக்குல்ல சார். இப்ப திமுக கிட்ட கூடுதலான சீட்டு கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க நிக்கக்கூடிய வட மாவட்டங்கள்ல நாங்களும் நிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு வெளிப்படையாவே முரண்பாடுகள் வந்துட்டு இருக்கு. இப்ப அதுக்கு காரணமா விஜய் இருக்காரு, விஜயை வைத்து மற்ற கட்சிகள் பேரம் பேசிட்டு இருக்காங்களா? அதாவது ஒன்று புரிஞ்சுங்க, விஜய் அரசியலுக்கு வரும்போது தன் எதிரிகளுடைய பலத்தை கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ இவங்களை எப்படி பலவீனப்படுத்துவதுங்கிற வழியையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதை தான் அவருடைய மாநாட்டில் முதல் அஸ்திரமாக அவர் போடுறாரு. என்னென்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு காமெடியாக தெரிஞ்சிருக்கு. என்னடா அது விவரம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு, யாராவது தன்னுடைய அதிகாரத்தை போய் பகிர்ந்து கொடுப்பாங்களா அப்படின்லாம் நினச்சவங்கள்லாம் உண்டு. ஆனால் அன்னைக்கு விஜய் போட்ட அந்த அஸ்திரம், அந்த கன்னி வெடி இன்னைக்கு வெடிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. என்ன இப்போ உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள், எந்த தேர்தலிலாவது அதிகாரத்தில் பங்கு கொடுங்க எந்த கட்சியாவது கேட்டாங்களா? அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்குற சீட்டை கொடுங்க, அப்படியே நோட்டை கொடுங்க, நாங்கள் ஜெயிச்சு ஒரு ஓரமாக சட்டசபையில் கடைசி வரிசையில் உட்கார்றாங்கிற அளவுக்கு தானே அவங்களுடைய மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி உனக்கு சமமாக உட்கார்ற அளவுக்கு எனக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுன்னு அவங்க கேட்குறாங்கன்னா யார் கொடுத்த தைரியம், யார் காட்டிய வழி? விஜய் அப்படி ஒரு ஆஃபர் கொடுத்ததுனால இவங்களுக்கு அந்த ஆசை வந்து இன்றைக்கி அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விஜயினுடைய வருகை என்பது காங்கிரஸ் போன்ற ஒரு பலவீனமான கட்சிகளுக்கு கூட ஒரு தைரியம் வந்துருச்சு. ஒரு பேரம் பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தைரியம் வந்ததற்கு விஜய் காரணம். நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயினுடைய இந்த ஆஃபரை தங்களுடைய வியாபார பேரத்துக்கு வந்து பயன்படுத்துறாங்க. விஜய் அவர்கள் பக்கம் வரத்துக்கு தயாரா இல்லைன்றதையும் நம்ம எடுத்துக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இன்னுமே வந்து எந்த கூட்டணியுமே உறுதியாகலை, இறுதியாகலை. முக்கியமாக திமுக கூட்டணியில் இப்போ காங்கிரஸுக்கு என்ன, எத்தனை தொகுதிகள், காங்கிரஸுடைய டிமாண்டை இவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே முடிவாகலை. எல்லாத்துக்கும் மேலே எப்பயுமே ஒரு கட்சி ஒரு கூட்டணியிலிருந்து வெளியாகுவதற்கான நேரங்கிறத இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தான். அங்கே அதிருப்தியாகி தான் அங்கிருந்து வெளியாகி இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு தேமுதிக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜக பின்னால் இருந்தாங்க. இன்றைக்கி திடீர்னு வந்து திமுக பக்கம் போனதுக்கு என்ன காரணம்? இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சி தொடங்கியதே கருணாநிதிக்கு எதிராக தான். எங்கள் கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டாங்கிறது தான் அவருடைய கொள்கையாகவும் கூக்குரலாகவும் இருந்தது. அதை வச்சு தான் கட்சியை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அதே கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா அங்கே இவங்க கேட்ட சீட்டும் நோட்டும் கிடைக்கல, இவங்க தர்றேன்னு சொன்னாங்க, அதனால் இங்கே வந்துட்டாங்க. அப்போ அங்கு நடந்த மாற்றம் இந்த கூட்டணியில் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? நாளைக்கு காங்கிரஸோட உட்காரும் போது இப்போ அவங்க கேட்பாங்க 50 தொகுதி கொடுங்க, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. இவங்க முடியாதும்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க தாவேகாவை நோக்கி நகர்வதற்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் இந்த கட்டத்தில் விஜய் பக்கம் யாரும் போகலை, அது உண்மைதான். அது ஆனால் அதுக்கு டைம் இருக்குது. தேர்தல் தேதி அறிவித்து வேட்புமனு தாக்கல் தொடங்கும் வரை இந்த பேச்சுவார்த்தைன்னு போயிட்டு தான் இருக்கும். அதனால் இதற்கான பதில் அப்படிங்கிறது இதெல்லாம் நடந்த பிறகுதான் சொல்ல முடியும். சார் இப்போ வந்து சசிகலாவும் புதிய கட்சி தொடங்கியிருக்காரு. இப்படி இருக்கும்போது பாஜக கூட்டணியில தனி கட்சி தொடங்கி சசிகலா மறுபடியும் என்டிஏல வந்து சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லைன்னா திமுக பக்கம் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ நீங்கள் நேர்காணலுக்கு வரும்போது இது வந்து ஒரு அரசியல் சேனல்னு சொன்னீங்க. ஆனால் திடீர்னு ஒரு காமெடி சேனல் மாதிரியான ஒரு கேள்வி வந்து நான் எதிர்பார்க்கல. இன்னைய பொறுத்தக்க அரசியலில் வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து ஒரு செல்லாத காசு, ஒரு செல்லாத ஓட்டு. கிட்டத்தட்ட ஓபிஎஸ் உடைய ஒரு ஃபீமேல் வெர்சன் தான் சசிகலா. அதனால் இவங்களெல்லாம் இந்த தமிழக அரசியலில் வந்து எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத கேரக்டர்ஸ். நான் பேசும்போது கூட கவனிங்க, எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத தலைவர்கள்னு நான் சொல்லவே இல்லை பாருங்கள். அது நான் தற்செயலாக சொல்லலை, கவனத்தோடு அந்த வார்த்தையை நான் தவிர்க்கிறேன். அந்த அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் எந்த செல்வாக்குமே கிடையாது. இவங்க வந்து அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கிற சில பேர் இவங்க பின்னால் நிற்பாங்க. அதனால் இவங்க எந்த கட்சியில் இருந்தாலும் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு இவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தேர்தல் நேரத்தில் ஒரு பிரச்சார கூட்டம் நடக்கும்போது வரிசையாக நின்று அந்த கையை தூக்கி போஸ் கொடுப்பாங்க. அப்படி வேணால் ஒரு நபராக இவர்கள் இருக்கலாமே தவிர இவர்களால் எந்த கூட்டணிக்கு எந்த நன்மையும் இல்லை. அதே நேரம் எனக்கு தெரிந்து இவர்களை என்டிஏ கூட்டணியில் இணைத்து கொள்வதற்கான வாய்ப்பும் வந்து ரொம்ப குறைவு தான். அதெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் வந்து சசிகலாவுக்கு எதிராக
பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது இத்தனை நாளாக சசிகலாவுக்கு எதிராக இயங்கிக்கிட்டு இருந்தார். ஆனால் அது வெளியில் தெரியவே தெரியாது. பத்திரிகையில் மட்டும் ஒரு சின்ன சின்ன செய்தியாக வரும். சசிகலா டிடிவி மேலே கோபத்தில் இருக்காங்க, அதுக்கு இந்த பிரச்சனை காரணம் அப்படின்லாம் செய்திகள் வரும். அதை பல பேர் நம்ப கூட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சசிகலா அந்த புதிய கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சவனை 31 வருடமாக நான் மட்டுமே பார்த்த அந்த முகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்கங்கிற சென்ஸில் அவர் சொல்லியிருப்பார். அதோட அர்த்தம் என்னென்னா, சசிகலாவை பார்க்குறது நீங்கள் பார்க்குறீங்களா, அது ஒரிஜினல் முகம் இல்லை, இதுக்கு பின்னால் அவங்களுக்கு ஒரு முகம் இருக்குது, அது எனக்கு தான் தெரியும், இனிமேல் அதை தமிழ்நாட்டு மக்களும் பார்ப்பாங்கன்னு அவங்கள அவரை டேமேஜ் பண்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. அதிமுகல தொடர்ந்து இப்ப சசிகலா பிரிவா இருக்கட்டும், டிடிவி தினகர் இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறதுனாலதான் அதிமுக பலவீனமா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஒவ்வொருத்தரா மறுபடியும் அதிமுகல இணையறாங்க அப்படின்னா அது ஒரு பலமான ஒரு கட்சியா இருக்குமா அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்களா? இல்ல, நான் அப்படி நினைக்கல. அதிமுக இன்னைக்கு பாத்தீங்கன்னா பலவீனப்பட்டு போனதற்கு காரணம் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமை மிக்க தலைமை இல்லாததுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுகவை யார் கைப்பற்றுவதுன்னு நடந்த போட்டியில் எடப்பாடி ஜெயிச்சு இன்றைக்கி அந்த கட்சியை கைப்பற்றிட்டார். அதுக்கு காரணம் என்னன்னா, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் சம்பாதித்த பல ஆயிரம் கோடி, அந்த பணத்தை வச்சு இன்றைக்கி அந்த கட்சியை அவர் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அதே நேரம் ஒரு பாஜகவுடைய மிரட்டலை கூட எதிர்கொள்ள முடியாத ஒரு பலவீனமான தலைவர் தான் எடப்பாடி. ஸோ அப்படி இருக்கும்போது அதுதான் அந்த கட்சியினுடைய இந்த சரிவுக்கே காரணமே தவிர சசிகலா இல்லை, ஓ பன்னீர்செல்வம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் காரணமே கிடையாது. அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் சரி சசிகலாவும் ஒரு வலிமையான தலைவர்களாக இருந்திருந்தால் என்ன, அவங்கள கட்சியை விட்டு நீக்கும் போது இந்த கட்சியை கலகலத்து போயிருக்கணுமே. என்ன, ஒரு 10 நிர்வாகிகள் 100 நிர்வாகிகள் அவங்க பின்னால் போயிருக்கணுமே. அப்படியெல்லாம் இல்லவே இல்லையே. இப்போ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஜீரோக்கள் தான். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அப்படியே அடைக்கலமாகி நம்மளுடைய மிச்ச காலத்தை ஓட்டணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஏற்கனவே முறைகேடாக சம்பாதித்து சேர்த்த அந்த சொத்தை காப்பாற்றணும். அதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அரசியல் பின்னணியும் அரசியல் அதிகாரமும் தேவைப்படுது. ஸோ அதனால தான் இவங்க அப்படி முயற்சி பண்ணுறாங்களே தவிர இவர்கள் போனதால் அதிமுகலாம் எந்த நஷ்டமும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஸ்டாலின் அவர்கள் 5000 போட்டது, பீகார்ல இந்த 10,000 போட்டா மாதிரி இந்த 5000மும் 2026ல மக்கள் மனசுல ஒரு எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது ஓரளவுக்கு உண்மைதான். அதே நேரம் அவர்கள் நினைத்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்தாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது தேர்தல் ஸ்டண்ட்டு அப்படின்னு. இப்போ பாருங்கள், விஜய்க்கு ஓட்டு போட நினைக்கிற ஒரு பெண்மணி இப்போ அவங்களுக்கு 5000 கிடச்சிருக்கு. 5000 கிடச்சதுனால அவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அவரை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி ஒரு அதிமுகவில் இருக்கிற இயங்குகிற ஒரு பெண் 5000 வந்துச்சுங்கிறதுனால திமுகவுக்கு போடுவாங்களா? நிச்சயமாக போட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு, அரசியலை கூர்ந்து நோக்குகிறவர்களுக்கு இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் நிச்சயமாக தெரியும். அதாவது நீங்கள் 5000 அந்த மாதந்தோறும் கொடுக்குற உரிமை தொகையை நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தா கூட இது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. ஆனால் நாங்கள் கோடை காலத்துக்கு ஒரு 2000 சிறப்பு நிதின்னு ஒன்று கொடுத்தாங்கல்ல, அது இவங்களுடைய உண்மை முகத்தை தோல்விச்சு காட்டிடுச்சு. என்னென்னா, போன வருஷமும் கோடை வந்தது, நீங்கள் ஆட்சிக்கு வந்த கடந்த 4 வருஷமாகவே கோடை வருது, அப்போ கொடுக்காத பணத்தை இப்போ ஏன் கொடுக்குறீங்க? அடுத்த வருஷமும் கோடை வரும், அன்னைக்கு நீ கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அப்போ இது தேர்தல் இல்லை, அது சொல்லுவாங்க, நிச்சயமாக நடக்காது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு. அது மட்டும் இல்லை, இப்போ அடுத்து ஸ்டாலின் என்ன செய்வார் தெரியுமா? நிதிஷ்குமார் ஃபார்முலா தான். அவர் 10,000 ரூபாய் மொத்தமாக கொடுத்தாரு, இவர் 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் 5000 ரூபா தர்றேங்கிற மாதிரி அவருடைய பிரச்சாரத்தில் நிச்சயமாக பேசுவார். புரியுதா இல்லையா? அதனால் இது எல்லாமே மக்களை ஏமாற்றுகிற உத்தி தான். விவரம் தெரிந்தவர்கள் இதுக்கு பின்னால் உள்ள அரசியலை புரிஞ்சுக்குவாங்க. பாமர மக்களுக்கு அது தெரியாது. 5000 ரூபாங்கிறது அவங்களுக்கு பெரிய பணம். என்ன, அப்பா நமக்கு இந்த 5000 கொடுத்த இந்த மகராசனுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு நினைக்கிற பெண்களும் இருப்பாங்க. அவர்களுடைய வாக்குகள் கண்டிப்பா திமுகவுக்கு கிடைக்கும். சரி, இப்ப சீமான் அவர்களுக்கு வேட்பாளர்களை அறிவிச்சாரு, அவருக்கும் ஒரு பலத்த கூட்டம் அங்க இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்ப விஜய் அவர்களுடைய வருகை முதல்ல பாதிச்சதே சீமானதா அப்படின்னு சொல்லும் பொழுது, சீமான் அவர்களுடைய அரசியல் எப்படி பாக்குறீங்க? இப்ப வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாரு, அவரும் தேர்தலுக்காக மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ எப்படி இந்த 2026 தேர்தல் களம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது எனக்கு தெரிஞ்சு 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது மும்முனை போட்டி தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. சீமான் ஒரு 36 லட்சம் வாக்குகள் கடந்த தேர்தலில் வாங்கினாலும் இந்த தேர்தலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வாக்குகள் கிடைத்தாலே அதிகம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது.
இன்னைக்கு திருச்சியில் கூட்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் 36 லட்சம் பேர் அங்கே வந்தாங்க அப்படியெல்லாம் கிடையாது. அந்த கட்சியின் தீவிரமாக இயங்குகிறவர்கள் வந்திருப்பாங்க, அவ்வளவுதான். வேற மக்கள்லாம் வந்தாங்கலாம் சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்து கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த வாக்குகளில் பெருவாரியான வாக்குகள் விஜய் ரசிகர்களுடைய வாக்குகள். அதை நிச்சயமாக மறுக்க முடியாது. என்ன காரணம்னா, விஜய் ரசிகர்களுடைய பார்வையில் திமுக அதிமுக 2 பேருமே விஜயினுடைய எதிரிகள். இருவருடைய ஆட்சி காலத்திலும் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா நெருக்கடிகள் ஏற்பட்டது. அதனால் 2 கட்சியுமே எதிரியாக பார்த்தாங்க. அப்போ யாருக்கடா போடலாங்கும் போது இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு போட்டாங்க. ஒரு செல்லாத ஓட்டு நோட்டாக்கு போடுற மாதிரி நினச்சி சீமானுக்கு போட்டாங்க. அதுதான் மெல்ல வளர்ந்து ஒரு 36 லட்சம் வாக்குகளாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி விஜயே வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் சீமான் விஜய்க்கு எதிராகவெல்லாம் தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாம் சேர்ந்து சீமானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்த தேர்தலில் கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நோக்கம் என்னென்னா, நம்ம தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிறது. எனக்கு தெரிந்து சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலை ஒரு வியாபாரத்துக்கான நேரமாக தான் பார்க்குறாரு. ஒவ்வொரு ஊரில் இந்த வெள்ளிக்கிழமை சந்தை, சனிக்கிழமை சந்தை அப்படின்னு இருக்கும். அன்னைக்கு தான் நிறைய கடைகள் இருக்கும், வியாபாரம் ஜரூராக நடக்கும். அந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் சில கட்சிகள் தேர்தலை வைத்து பிழைக்கிறது. அதில் ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அதனால் இவங்க வந்து இந்த தேர்தலில் ஒரு பெரிய போட்டியாளராக இருப்பதற்கு சீமானும் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கான ஏதோ ஒரு மும்முரமா வேலை பார்க்கறாரு அப்படின்றது உறுதியாக தானே சரி இருக்கு. இப்போ அவர் இப்போவும் தேர்தல் களத்துல மக்களுக்காக நிக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும். இன்னுமும் இளைஞர்கள் சீமான் பின்னாடி இல்லைன்றதை நம்ம மொத்தமா சொல்லிட முடியாது. அப்படி இருக்கும்பொழுது அவரை ஒரு போட்டியா இல்லாம எப்படி ஏத்துக்க முடியும்? அதாவது என்னன்னா, இன்றைக்கு பல கருத்து கணிப்புகள் வர்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. பல கருத்து கணிப்புகளில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை கவனித்து பாருங்கள். 2, 2.5, சில தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதர்ஸ்ன்னு போடுவாங்க. அதர்ஸ்ன்னு ஒரு 3% இருக்கும். அதுக்குள்ளார தான் நாம் தமிழர் கட்சியே இருக்குது. யோசிச்சு பாருங்கள், 8% வாக்குகள் வாங்கின சீமான் வந்து இன்றைக்கி 2, 1.5, 3 அதர்ஸ்க்குள்ளார வர்றார் அப்படின்னா அவருடைய செல்வாக்கு சரிந்திருக்கு. அல்லது விஜயனுடைய ரசிகர்கள் அந்த பக்கம் போனதால் இவருடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கடுத்து சீமான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வியாபாரி, நல்ல கணக்கு போடுகிற வியாபாரி என் பார்வையில். ஏன்னா அது வந்து ஒரு சிறிய கட்சியாக இருந்தாலும் 234 தொகுதியிலையுமே கண்டெஸ்ட் பண்ணுறதுங்கிறத தன்னுடைய ஸ்டைலாகவே அவர் வச்சுருக்காரு. என்ன காரணம்னா, அப்போ தான் அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை நீங்கள் வந்து அதிகரித்து காட்ட முடியும். இப்போ நமக்கு வந்து செல்வாக்கு இல்லை, ஒரு 10 தொகுதியில் நிற்போம், 20 தொகுதியில் நிற்போம் அப்படின்னா மிக குறைவான வாக்கு சதவீதம் தான் அந்த கட்சிக்கே தெரியும், கிடைக்கும். ஆனால் 234 தொகுதியில் நிற்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செல்வாக்கு இருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படும். அப்படி ஒரு தோற்றத்தை தான் அவர் தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருந்தார். இது எல்லாமே இந்த 2026 தேர்தலில் மாறப்போகுதுங்கிறது என்னுடைய அனுமானம். ஏன்னா நம்மளும் ஒரு பத்திரிகையாளராக பல்வேறு விஷயங்களை கவனிக்கிறோம். அந்த அடிப்படையில் நான் இந்த கருத்தை சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது சீமானுக்கு விஜய் போட்டியாக இருக்க மாட்டார். விஜய்க்கு வந்து கண்டிப்பாக சீமான் போட்டி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு விஜய் சினிமாவில் எந்த இடத்துல இருக்காருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். விஜய்க்கு வந்து மன்சூர் அலிகான் சினிமாவில் போட்டின்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவையாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை தான் அரசியலில் விஜய்க்கு போட்டி சீமான் அப்படிங்கிறதும். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அங்கே இருக்கார் அப்படின்னா சீமான் வந்து அதர்ஸ், மற்றவர்களுக்குள்ளே தான் சீமானே வர்றாரு. இவர் எப்படி அவருக்கு போட்டியாக இருக்க முடியும்? ஒரே இடத்துல தான் இந்த போட்டி நடக்கும், சீமானுடைய கனவில் மட்டும். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.